மண் வந்து இப்போ பொல பொலன்னு இருக்குங்க. இயற்கை விவசாயம் பண்ண பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னுடைய மண்ணில் வந்து நிறைய மண்புழு இருக்குது, நிறைய நத்தை இருக்குது, என்னோடய வயலில் நண்டு இருக்குது, இன்னும் இவ்வளோதும் இருக்குது. நுண்ணுயிர்கள் பெரிய இருக்குது, எல்லாமே இருக்குது. மண் வளம் நல்லா மாறி இருக்குது. எனக்கு நல்லாவே தெரியுது. நல்லா பொலப்பொலப்பாக இருக்குது, நல்லா பொலப்பொலப்பு இருக்குது. இருகல்லாம் இல்லை, நல்லா மாறி இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, இப்போ உங்கள் மண்ணில் வந்து பொலப்பொலப்பாக இருக்குது, நல்லா இருக்குங்கிறீங்க. இப்போ ரசாயன உரம் போட்ட மண் பக்கத்து வயலுக்கு பார்க்குறீங்களா? ஆமாம். இப்போ தொடர்ந்து ரசாயனம் போட்டு கரும்பு போடுறாங்க, நெல் நடுறாங்க. அந்த மண்ணுக்கும் உங்கள் மண்ணும் எப்படி இருக்குது? அந்த மண் வேறு மாதிரி தான் இருக்கும். அதுலேயே அதை பார்த்தீங்கன்னா அதில் வந்து என்னதில் வந்து ஒரு இவ்வளோ மண் எடுத்தீங்கன்னு வச்சிங்களேன், ஒரு கையில் இவ்வளோ மண் எடுக்கிறீங்கன்னு வச்சிங்களேன், நல்ல ஈரப்பத நேரத்தில் எடுத்திங்கன்னா, இல்லை கொத்தி எடுத்திங்கன்னா அதில் ஒரு 50 மண்புழு இருக்கும். அந்த ரசாயனம் போடுறதுல எடுத்திங்கன்னா 1-2 தான் இருக்கும். அதுவே இருக்கிறது பெரிய விஷயம். இந்த ரசாயன உரம் போட்டாங்கன்னு சொன்னல, அந்த மண் வளம் உப்புத்தன்மை எப்படி இருக்கு? காரத்தன்மை உப்புத்தன்மை சொல்றோம்ல, உங்களுக்கு ரசாயன உரம் போடாம இப்ப 20 ஆண்டு காலமா, இப்ப 10 ஆண்டு காலமா விவசாயம் பண்றாங்க. உப்புத்தன்மை அது அதிகமா இருக்கும், இது கம்மியா இருக்கும். அது அதிகமா இருக்கும், உங்களுக்கு கம்மியா இருக்கு. கம்மியா தான் இருக்கும். என்னுடைய அதோட ரசம் நீங்க மண்ணு மட்டும் இல்ல, என்னுடைய ஆழ்துளை கிணறோட தண்ணியே வந்து வித்தியாசமா இருக்கும். நான் ஏன்னா 10 வருஷம் முன்னாடி அந்த தண்ணியை நான் குடிக்கிறேன், இப்போ நான் குடிக்கிறேன்ல, இப்போ அதனுடைய சுவையே அதிகமாக இருக்குது. ஆழ்துளை கிணறுலேயே வந்து அந்த தண்ணியே மாறி இருக்குன்னு நான் என்னால் அதை வந்து சொல்ல முடியும். விவசாயத்தில் மண்ணளமும் மாறி இருக்கு, நீரும் மாறி இருக்கு, பூமிக்கு அடியில் உள்ள நீரே மாறி இருக்கு. மினரல் வாட்டர் இப்போ காசு போட்டு வாங்கி குடிக்கிறாங்க டவுனில். ஆமாம், அந்த அளவுக்கு இருக்குங்கிறீங்க. இப்போல்லாம் சாதாரணமாக நாங்கள் இங்கெல்லாம் நாங்கள் தான் குடிச்சிட்டு இருக்கோம். அதே போல் பார்த்தீங்கன்னா என்னோட வயலில் இடங்களில் வந்து தண்ணி மாறிடுச்சு. இல்லைண்ணா, இப்போ முதல் 6 ஆண்டு நம்ம பஞ்சகாய ஜீவமரெலாம் தயார் பண்ணி நெல் வயலுக்கெல்லாம் கொடுத்துட்டு இருந்தோம்ல, இப்போ நெல் வயலுக்கெல்லாம் நம்ம எதுவுமே கொடுக்கறதில்ல. நட்டுட்டு முடிஞ்சால் ஒரு தடவை களை எடுப்பேன், மற்றபடி தண்ணி கட்டுறதோட என்னோட பணி முடிஞ்சிடுது. நம்ம அதில் வந்து இந்த தயார் பண்ணுற பஞ்சகாய ஜீவமரம் கூட கொடுக்குறதே கிடையாது. இதெல்லாம் கரும்புக்கு தான் கொடுத்துட்ருக்கோம். ஏன்னா கரும்புக்கு வந்து நிறைய இடுபொருள் தேவைப்படுது, அப்போ அது வந்து தானாக வராது. இப்போ உங்கள் வயலை பார்த்தோம், நண்டு வலைகள் இந்த வெயில் காலத்தில் கோடையில் வந்து நண்டு வலைகள் நிறையா இருந்தது. அந்த நெல் அறுத்த வயலில் மண்புழு மேலே தள்ளி மண் பார்த்தோம். பக்கத்தால் வர்ற வழியில் பார்க்கணும், அது ரெண்டுமே இல்லை. அது ரசாயன உரம் போட்ட வயலுங்கிறது எங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். உங்கள் வயலில் பார்க்கும்போது அந்த நண்டு வலையும் இருக்குது, அந்த மண் வெளில தள்ளி இருந்தீங்களா, அதுவும் அப்படி இருக்குங்கிறது பார்த்து நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் தண்ணியை பற்றி தெரிஞ்சுக்கிறதா உங்களை நான் கேட்டது. தண்ணி மாறி இருக்குண்ணா. எனக்கு தெரிஞ்சு 10 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள என்னோட வயல் தண்ணி இந்த வருஷம் மாறி இருக்கு. இந்த தடவை இப்போ 10 வருஷத்துக்கு பிறகு வேறு மாதிரி இருக்குது. அந்த உப்பு வந்து குறைஞ்சிருக்கு, சுவை அதிகமாக இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. நம்ம வேணால் அதை வேணால் பழைய சோதனை செஞ்ச நகல்ன்ட்ட இருக்கா என்னன்னு தெரியல. அது இப்போது தடவை நம்ம தண்ணியை வந்து திருப்பியும் வந்து இல்லை சோதனை சாவடியில் இதில் கொடுத்து நம்ம செஞ்சோம்னா தெரிஞ்சிடும், அதை பார்த்துக்கலாம். பூச்சி நோயெல்லாம் எப்படி கட்டுப்படுத்துறீங்க? பூச்சி நோயை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது தம்பி. என்ன காரணம்னா நான் அதை பற்றி யோசிக்கிறது இல்லை. என் வயலில் வந்து பூச்சி நோய் எதுவுமே வராதுங்கிறது தான் என்னோட கணக்கு. ஏன்னா நம்ம வந்து நன்மை செய்கிற பூச்சி கொள்வது கிடையாது. நம்ம கொடுக்குறது எல்லாமே வந்து ஒரு உயிரை வளர்க்கக்கூடிய ஒரு திரவத்தை தான் நம்ம கொடுக்குறோம். நம்ம உயிரை கொள்கிற திரவத்தை எந்த இடத்துலையும் நம்ம கொடுக்கல. நான் என்ன சொன்னால், இந்த பூச்சி வெரைட்டி இருக்குது பார்த்தீங்களா, 5 இலை கரைசல், 9 இலை கரைசல், அதை கூட நான் வந்து தயார் பண்ணுறதே கிடையாது. நான் வந்து இடுபொருள் மட்டும் தான் தயார் பண்ணி கொடுப்பேன். அதனால் என்னோடய வயலில் வந்து எல்லா பூச்சியுமே உயிர்களும் இருக்கும். ஆனால் நன்மை செய்கிற உயிரினங்கள் அதிகமாக இருந்தாவே உங்களுக்கு பூச்சி வந்து குறையும், பூச்சியோட தாக்கம் குறையும், நோயோட தாக்கம் குறைஞ்சிரும். அதனால் நான் இயற்கை விவசாயத்துக்கு வரதுக்கு முன்னாடியே நான் மருந்து அடிக்கிறத நிறுத்திட்டேன். நான் இயற்கை விவசாயத்துக்கு வந்து 10 வருஷம் தான் ஆகுது, ஆனால் நான் மருந்து அடித்து 15 வருஷம் ஆகுது. உங்கள் வயலுக்கு ஏன் பூச்சி வரலன்னு தெரியுமா? தெரியல, சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். என்னோட முன்னோடி நீங்கள் தான் சொல்லணும். ஒரு வார்த்தை சொன்னீங்க இல்லையா, யூரியா பயன்படுத்துறதுல அதாவது நைட்ரஜன், அது இயற்கையான நைட்ரஜன் மட்டும் தான் நம்ம வந்து அப்சர்வ் பண்ணுறோம். தீமை செய்ய பூச்சி வருவது கட்டுப்படுத்தாயிடும். இல்லை, நன்மை செய்கிற பூச்சி அதிகமானாவே தீமை செய்கிற பூச்சியை வந்து கொண்டுடும். 2 ஆகும் உண்டு உங்களுக்கு. அதாவது நீங்கள் மருந்து அடிக்கும் போது என்ன ஆகும்னா, ரசாயன மருந்து அடிக்கும் போது அடிப்பீங்க, நன்மை செய்கிற நுண்ணுயிரும் செத்துரும், தீமை செய்கிற நுண்ணுயிரும் செத்துரும். அப்போ வந்து அங்கே வந்து சமதளமாக ஆகிடுது, ஈக்குவலேஷன். அப்போ சீக்கிரம் எப்பயுமே வந்து ஒரு ஆற்றல் வந்து எதுக்கு அதிகம்னா தீமை செய்கிறதுக்கு தான் ஆற்றல் அதிகம். அப்போ டக்குன்னு அது வந்துடும், அது வந்து உடனே நம்ம பயிரை வந்து தாக்கிரும். இப்போ இதில் வந்து நீங்கள் நிறைய இது வச்சுருந்தீங்கன்னா, இதில் ஒரு கோடி நுண்ணுயிர்கள் வந்து இதில் இருந்ததுன்னா, இதில் ஒரு 10 லட்சம் நுண்ணுயிர்கள் இருந்தாவே இதை சமாளிக்கிறது கஷ்டம். அந்த 10% நம்ம வந்து ஆனால் அதுக்கு அவ்வளோ வீரியம் அதிகம் அதுக்கு. அதனால் நம்ம இதில் வந்து நம்ம நோயை பற்றி நம்ம வந்து கவலைப்படுறதே இல்லை. நான் எப்பயுமே என்னோடய வயலில், ஏன்னா நானே பிபிடி நட்டுட்ருக்கேன். பிபிடிக்கெலாம் நம்ம ஊரில் வந்து 5 தடவை 6 தடவை மருந்து அடிக்கிறாங்க.
நானே கிட்டத்தட்ட ஒரு 10 ஏக்கர் வருஷம் வருஷம் பிபிடி நட்டு டிஎன்சியில் போட்டுட்டு தான் இருக்கிறேன். அதுக்கே நான் வந்து ரசாயனம் போடுறதில்ல. வணக்கம், கடலூர் மாவட்டம் திருமுட்டை வட்டம் வட்டத்தூர் கிராமத்திலிருந்து ஸ்டாலின் பேசுகிறேன். நான் கடந்த ஒரு 15 வருஷமாக 2வது முறையாக விவசாயத்துக்கு வந்தேன். இந்த 15 வருஷத்தில் அடுத்த ஒரு 5 வருஷம் கழிச்சு பார்த்திங்கன்னா வருடத்துக்கு பிறகு ஒரு இயற்கை விவசாயம் பண்ணால் என்ன அப்படின்னு ஐயா நம்மாழ்வார் ஐயா, நெல் ஜெயராமன் ஐயாலாம் இவங்களுடைய காணொலியெல்லாம் கேட்டுட்டு இது போல் ஒரு விவசாயம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி முதல்ல ஒரு 1/2 ஏக்கர் தான் வந்து பயிர் வைக்க ஆரம்பித்தேன். அப்போ தான் நம்ம தமிழரசன் ஐயா இப்போ இறந்துட்டார். அவர் தான் எனக்கு முத இந்த கருவங்குடி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் தான் செல்வண்ணன் எனக்கு வந்து தமிழரசன் ஐயா மூலியமாக தான் செல்வண்ணன் எனக்கு வந்து தெரியும். அவங்களுடைய தூண்டுதல் நிறையா அவங்க எனக்கு நிறையா கற்றுக் கொடுத்தாங்க. இந்த இயற்கை விவசாயம் எப்படி அவங்கள்ட்ட தான் போய் அடிக்கடி கேட்டுட்ருப்பேன். அந்த இயற்கை விவசாயம்லாம் பண்ண வச்சு அதுக்கப்புறம் அந்த கருப்பு கவுனி, கருங்குருவை, மாப்பிள சம்பா, மணிச்சம்பா, தூயமல்லி இதை போல் ஒரு 10 ரகங்கள் பயிர் வச்சு அதெல்லாம் கைக்குத்தல் முறையில் நம்ம வந்து எந்த ரசாயனமும் அதுலேயும் வந்து அந்த அவியல் பண்ணுறதெல்லாம் ரசாயனம் போடுறோம். அதை கூட நம்ம கொடுக்கறது கிடையாது. மில்லில் கிட்ட இருந்தே நம்ம அதெல்லாம் பண்ணி நேரடியாக வந்து அந்த அரிசிலையும் வந்து எந்த பவுடரும் வண்டு வரதுக்காக போடுறது கிடையாது. அப்படியே கொடுப்போம். நம்ம அரிசிலாம் 3 மாதத்தில் வண்டு வந்துடும். அப்படியே நம்ம வந்து புதுமையாக அப்படியே பண்ணி நம்ம கொடுக்குறதால மக்கள் நேரடியாக நம்மள்ட்ட வாங்குறாங்க. நிறைய பேர் வந்து நம்மள்ட்ட அரிசி வாங்குறாங்க நேரடியாக. அதுபோல் இப்போ நாட்டு சக்கரை அப்புறம் இப்போ ஒரு கடந்த 4 ஆண்டு நாட்டு சக்கரை தயார் பண்ணிகிட்ருக்கோம். நாட்டு சக்கரையும் நம்மள்ட்ட நிறையா வாங்குறாங்க. இந்த நாட்டு சக்கரையும் பார்த்திங்கன்னா கரும்பை வந்து இயற்கையாக பயிர் வைக்கிறோம். இயற்கையாக பயிர் வச்சு அதுலேருந்து நாட்டு சக்கரை இந்த கொட்டா எல்லாமே என்னுடைய இதுக்காகவே நான் வந்து இதை செலவு பண்ணி நம்ம போட்டோம். இதில் இன்னும் நிறைய விரிவுபடுத்த வேண்டிய வேலை இருக்குது. இதெல்லாம் நம்ம இயற்கை விவசாய நண்பர்களோட தொடர்ந்து ஆலோசனை செஞ்சுக்கிட்டு இன்னும் இது சம்மந்தமாக நிறையா வந்து விவசாயிகளை உள்ளே கொண்டு வரணும். நிறைய மதிப்பு கூட்டி பொருளை வந்து நம்ம மக்களுக்கு கொடுக்கணும். நுகர்வோரை வந்து நம்ம பக்கம் இழுக்கணும்னா நிறைய மதிப்பு கூட்டி அவங்களோட விருப்பத்தை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து மதிப்பு கூட்டணும். அதுதான் ஒரு பெரிய விஷயம். அவங்களுக்கு என்ன தேவைப்படுதோ அதை நம்ம சரி பண்ணி மதிப்பு கூட்டி நம்ம கொடுத்தோம்னா கட்டாயம் இயற்கை விவசாயத்தில் நம்ம வந்து ஜெயிச்சிருவோங்கிற எண்ணம் வந்து எனக்கு இருக்குது. அதை நோக்கி நம்ம பயணிக்கிறோம். கட்டாயம் ஜெயிப்போங்கிற நம்பிக்கையோட நன்றி, வணக்கம்.